உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் பெறுவது எப்படி அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல. நிறைய ஜெபங்கள் பண்ணவுடனே உடனே கிடச்சிடும். சில ஜெபங்கள் தாமதமாகுது. அப்போ நம்ம ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரணும் அப்படின்னா நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னுக்கின்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். முதல் அடிப்படை விசுவாசம் என்னென்னா, நம்ம எதையாகிலும் எதை கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி கேட்கணும். நமக்கு விருப்பம் 1000 இருக்கும். ஆனால் இது கர்த்தருக்கு விருப்பமா, இது கர்த்தருக்கு பிரியமா, இது காட்ஸ் வில்லா, நம்முடைய வில்லா, நம்முடைய சித்தம் வேறு, தேவ சித்தம் வேறு, மனுஷ சித்தம் வேறு, தேவனுடைய சித்தங்கள் வேறு. எனக்கு இது பிடிக்கும், ஆனால் தேவனுக்கு அது பிடிக்குமா, தேவனுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கணும் அப்படி இருந்தால் உடனே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடச்சிரும். நம்முடைய ஜெபங்களுக்கு காலதாமதம் ஆகிறதுக்கு எதனால் காரணம்னா, நம்ம தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கத்தில்லை. வசனம் சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நிச்சயமாக நம்மளோட சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிச்சா நம்முடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் கிடைக்கும். ரெண்டாவது யோவான் 16ஆம் அதிகாரம் 23-24 வசனம் சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம எதை கேட்டாலும் பிதாவின் நாமத்தில் கேட்கணும். நிறைய பேர் இயேசுவே 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 ஜெபிப்பாங்க. இல்லை, இயேசு கண்டிப்பாக ஜெபிக்கணும் தான், ஆனால் பிதாவின் நாமத்தில். பரலோக பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, எங்களை உண்டாக்கின பிதாவே, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பிதாவே, ஜீவனுள்ளோருக்கு பிதாவே அப்படின்னு பிதாவை நோக்கி நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு கண்டிப்பாக பரலோகத்திலேருந்து ஆமேன் என்று உத்தரவு வரும். அப்போ ஏசப்பா சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே 2 முறை சொல்கிறார் பாருங்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் நாமத்தில் நீங்கள் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வதோ, இயேசுவின் நாமத்தில் பிதா கிட்ட கேட்கணும். நிறைய பேர் எடுத்ததுமே அன்புள்ள இயேசுவே அப்படின்னு ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கக்கூடாது. நம்ம பிதாவின் கிட்ட கேட்கணும். எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம கேட்டோம், அவர் நிச்சயமாக நம்ம அவர் நாமத்தில் கேட்டால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 3வது யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில், உங்களுடைய வாக்கை இருதயத்தில் வைத்து என் தாவே சொல்கிறாரு. அப்போ நம்ம சொந்த வார்த்தை, சோக வார்த்தை, கசப்பான வார்த்தைகள், எரிச்சலான வார்த்தைகள், பழி வாங்குகிற வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கக்கூடாது. வீணான வார்த்தைகள் வரக்கூடாது. தேவ சமூகத்தில் உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக வசனம் சொல்லுது. அப்போ நம்ம எப்படி ஜெபித்தாலும் அவரோட வசனத்தை சொல்லி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு செய்யப்படும். எதை ஜெபித்தாலும் வசனத்தின் அடிப்படையில் கேட்கணும். அன்றே சொன்னீங்களப்பா, நிலையானவற்றை நிச்சயமாக தருவேன்னு சொன்னீங்களப்பா, தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னீங்களப்பா, கையின் கிரியைகளை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. அவர் சொன்னதை நம்ம திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்தணும், ஞாபகம் மூட்டணும். அதுதான் ஜெபம். நம்முடைய சொந்த வார்த்தைகள், தேவையில்லாத வீணான வார்த்தைகள், சலசலப்பான வார்த்தைகள், அந்த மாதிரி காரியங்களை சொல்லி ஜெபிக்காதபடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சா நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாராக.